நாமக்கல் மண்டலத்தில் உச்சம் தொட்ட முட்டை விலை திடீரென ஒரே நாளில் 30 பைசா சரிவடைந்து ஒரு முட்டை ₹6.50 நிர்ணயிக்கப்பட்டது. தற்பொழுது ஆடி மாதம் முட்டை பிரியர்கள் பலர் சைவத்திற்கு மாறியுள்ளனர். வட மாநிலங்களில் முட்டை விலை குறைந்துள்ளதால் தமிழகத்திலும் முட்டை விலை குறைக்கப்பட்டுள்ளதாக NECC மண்டல தலைவர் சிங்கராஜ் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை வாசலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பிறந்தநாள் விழா கொள்ளிட கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜய் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்ட நிலையில் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் பெருமளவில் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் ஆலங்குளம், கீழப்பாவூர், ஆழ்வார்குறிச்சி பேரூராட்சிகளைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு பல்வேறு அரசு திட்டங்களில் பயன்பெற விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 2 நாட்களாக சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானை ஜமுனாமரத்தூர் வழியாக வசந்தபுரம், கம்புக்குடி, பெரும்பள்ளி, கீழானூர் பகுதிகளுக்குள் நுழைந்தது. வனத்துறையினர் விரைந்து செயல்பட்டு யானையை திருவண்ணாமலை மாவட்டம் கொளத்தூர் ஆழப்பள்ளி வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். மேலும் எல்லைப் பகுதியில் தொடர்ந்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் டெல்லியில் நடைபெறும் மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் மயிலாடுதுறையில் SFI மற்றும் DYFI சார்பில் மாணவர்கள் இரவு நேர காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் பங்கேற்றனர். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். ஜனநாயகன் திரைப்பட சிறப்பு காட்சியில் வெளியான காணொளி விவகாரத்தில் விருதுநகர் MLA செல்வம் வருத்தம் தெரிவித்துள்ளார். அந்த வீடியோ தனது அனுமதியின்றி வெளியிடப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர், விஜய பிரபாகரன் மற்றும் அவரது கட்சிக்கு எதிரான எண்ணம் இல்லை என்றும் மனம் புண்பட்டிருந்தால் வருத்தம் தெரிவிப்பதாகவும் விளக்கமளித்தார். அம்பத்தூர் அருகே மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனியார் பர்னிச்சர் கடை ஊழியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். தகவல் அறிந்த கொரட்டூர் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் டெல்லி மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு மாணவர்கள், இளைஞர்கள் இரவு நேர காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செல்போன் டார்ச் விளக்குகளை ஒளிரவிட்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பிய நிலையில் பாதுகாப்பு கருதி போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே சிலிண்டர் லாரி மோதிய விபத்தில் முதியவர் உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தில் சென்ற மற்றொருவர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சம்பவம் தொடர்பாக இளையான்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் கழனிவாசல் காவல் சோதனை சாவடியில் ஜிபே மூலம் ₹50 லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரை தொடர்ந்து தலைமை காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் சம்பவம் தொடர்பாக தலைமை காவலர் மற்றும் ஊர்காவல் படை காவலரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே நள்ளிரவில் வீடுகளின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோக்களை குறிவைத்து மர்ம நபர்கள் திருட முயன்ற சம்பவம் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ஆட்டோக்களில் டேஷ்போர்டுகளை சேதப்படுத்தி பணம் மற்றும் மதிப்புள்ள பொருட்களை திருட முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பவம் குறித்த CCTV காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த 8 வயது சிறுமி ஜீவிதா சாலையை கடக்க முயன்றபொழுது சரக்கு வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விசாரணையில் சரக்கு வாகனத்தை ஓட்டி வந்த 19 வயது இளைஞர் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் இயக்கியது தெரியவந்துள்ளது. இதையடுத்து சம்பவம் குறித்து ஆலங்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே போலி தங்கச் செயினை அடகு வைத்து ₹1,75,000 பெற்று சென்ற பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். தங்கச் செயினில் கொக்கி மட்டுமே உண்மையான தங்கம் என்பது தெரியவந்ததை அடுத்து
கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மரவக்கண்டி அணை முழுவதுமாக நிரம்பியுள்ளதால் மாயார் மற்றும் மரவக்கண்டி அணைகளிலிருந்து தடையின்றி மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. எனினும் இனிவரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தால் மட்டுமே நீலகிரி மாவட்டத்தின் மற்ற மின் உற்பத்தி அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து மின் உற்பத்தி இயல்பு நிலைக்கு திரும்பும் என அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாடந்துறை குடியிருப்பு பகுதியில் யானை கூட்டம் முகாமிட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். வனத்துறையினர் அதிநவீன ட்ரோன் கேமரா மூலம் இரவிலும் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்தனர். ட்ரோன் சத்தத்தை கேட்ட யானைகள் அடர்ந்த வனப்பகுதியை நோக்கி நகர்ந்ததால் அவை குடியிருப்பு பகுதிக்குள் நுழையாமல் பாதுகாப்பாக விரட்டியடிக்கப்பட்டதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்பேரையில் வெறிநாய் தாக்கி மூதாட்டி உட்பட 4 பெண்கள் காயமடைந்தனர். தற்பொழுது அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் தெரு நாய்களை உடனடியாக பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் அரசால் அங்கீகரிக்கப்படாத தீர்வு செயலியை முற்றிலுமாக கைவிட வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் பெருந்திரள் முறையீடு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணிமாறுதல், அலுவலக நேரத்திற்கு பிந்தைய பணிச்சுமை, அரசு விழாக்களுக்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 250க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மதுரை மாநகராட்சி பகுதிகளில் 4000 நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் கௌரவ்குமார் தெரிவித்துள்ளார். ஜூலை 18 முதல் 24 வரை 957 நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்ட நிலையில் சிறப்பு முகாம்கள் மூலம் வளர்ப்பு மற்றும் திருநாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நீட் முறைகேட்டை கண்டித்தும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் SFI மற்றும் DYFI அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைகளில் தீபம் ஏந்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைச்சர் ராஜினாமா செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர். அரசு போக்குவரத்து கழக வாகனங்களை சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தியதாக கும்பகோணம் கோட்ட அதிகாரி மீது CITU கண்டனம் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது 10 நாட்களுக்குள் துறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என ICTU செயலாளர் மாரியப்பன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றால சீசனை முன்னிட்டு கேரளாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட அரிய வகை ரம்ஜான் பழங்களை ஏற்றி வந்த மினி வேன் விபத்துக்குள்ளானதில் வியாபாரி வேதனை அடைந்தார். இதனையடுத்து அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மனிதாபிமானத்துடன் சாலையில் சிதறி கிடந்த பழங்களை சேகரித்து வியாபாரியிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூரில் நடைபெற்ற புத்தக திருவிழாவை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். 10 நாட்கள் 103 பதிப்பகங்கள் சார்பில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த விழாவில் வாசகர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். அரசு பள்ளி நூலகங்களுக்கு புத்தகங்கள் வழங்கும் திட்டமும் குழந்தைகள் எழுதிய நூல்களை வெளியிடும் சிறப்பு நிகழ்வும் நடைபெற்றன. இந்த புத்தக திருவிழா அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இன்று மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து இந்த 15வது ஓசூர் புத்தக திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த புத்தக திருவிழாவில் கிட்டத்தட்ட 103 பதிப்பகங்கள் அவர்களுடைய ஸ்டால்களை போட்டிருக்காங்க. பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு புத்தகங்கள் மக்களுடைய பயன்பாட்டுக்காக இங்கே இருக்குது, மக்களுடைய நுகர்வுக்காக இங்கே இருக்குது. வேறு எந்த ஒரு புத்தக திருவிழாலையும் இல்லாத அளவுக்கு இது முழுக்க ஒரு ஏசி அரங்கத்தில் எப்பயுமே வருடம் நடந்து வருகின்ற ஒரு புத்தக திருவிழா. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தக திருவிழாவில் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காக சேமிப்பை அடித்தளமாக கொண்டு புத்தகங்கள் வாங்குகிற மாதிரி ஒரு இதுக்கு ஒரு மாதத்துக்கு 600 ரூபா அப்படின்ற மாதிரி சேமித்து கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா வரைக்கும் சேமித்து இங்கே புத்தகம் வாங்கக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்குது. இன்னொரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த நூலகங்களுக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் இந்த புத்தக திருவிழாவில் புத்தகங்கள் வாங்கி அதுவும் அந்த அரசு பள்ளிகளுக்கு போய் சேரும். அரசு பள்ளி மாணவர்களை இங்கேயுமே கூப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஆளுமைகள் ஒவ்வொரு நாளும் இந்த கருத்தரங்குகளில் பங்கு கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பது மட்டுமல்லாமல்
முதன்முறையாக குழந்தைகள் எழுதக்கூடிய புத்தகங்களை வெளியிடுவதும் இங்க நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப குழந்தைகள் ஒரு புத்தகம் எழுதுறாங்க, அதை எழுதுறத ஒரு புத்தகமா கொண்டு வந்து அதை அவர்களே பார்க்கும் விதமாக இங்க வெளியிடுவதும் நடந்து வருகிறது. இங்கு கிருஷ்ணகிரி மாவட்ட பொதுமக்கள் அனைவரும் இந்த புத்தக திருவிழாவை சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டு